வணக்கம். அஜந்தா, எல்லோரா அப்படின்னு நம்ம சேர்த்து சொன்னாலும் கூட, இது ஒரு பகுதியில, அது ஒரு பகுதியில இருக்குதுங்க. மகாராஷ்டிரா தான் 2மே. அதில மாற்றம் இல்ல. இது இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவுரங்காபாத்தில இருக்குது. இந்த எல்லோரா குகைகள். அஜந்தாவ பொறுத்தமட்டில, அங்க ஓவியங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். அதுலயும் அந்த பௌத்த குகைகளும், ஓவியங்களும். இங்க வர்றபோது, இதனுடைய அந்த இதே மாற்றமா தெரியுது நமக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்துக்களுக்கான வடிவங்கள், அதேபோல சமண, பௌத்த குகைகள், அதற்கான வடிவங்கள் எல்லாமே இருக்கு. 3 மதத்தினுடைய சேர்க்கையா தான் ஆம் எல்லோரா பகுதி இருக்குது. நாங்க அஜந்தாவ போய் இப்ப எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, பிற்பகல் உணவுக்கு பிறகு இங்க புறப்பட்டு வர்றோம். இதுவும் ஒரு நீண்ட பயணமா தான் எனக்கு தெரிஞ்சது. மாலை நேரம் நாங்க வந்து சேர்றோம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில அமர்ந்திருந்தாலும், மும்பையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு வரணும். ரயில்ல வரலாம் அல்லது புனே மாதிரியான இடங்களுக்கு ஃப்ளைட்ல வந்து வரலாம். அ அவுரங்காபாத் வரைக்கும் கார்ல வந்து வரலாம். எல்லாமே வரலாம். தவிர, இது பழைய காலத்தில் தெற்காசிய வணிக வழியாக இருந்திருக்கிறதுங்கிற ஒரு குறிப்பும் அங்க இருக்குதுங்க. இதில் 100க்கும் மேற்பட்ட மலைக்குகைகள் இருக்கின்றன. அதில 34 குகைகள் தான் நம்மள பார்க்க அனுமதிக்கிறாங்க. நாங்க போயிருந்த நேரத்தில ஒரு வசதி என்ன அப்படின்னா, அங்க ஒரு பாரம்பரிய திருவிழான்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது. அதாவது அரசாங்கமே ஏற்பாடு செய்து ஒளி காட்சியோடு மிக பிரம்மாண்டமான எல்லோரோ குகை கோயில்களுக்கு முன்பாக ஒரு மேடை அமைக்கப்பட்டு, அதில அத அந்த கலைகள் எல்லாம் சொல்லப்பட்டு அந்த நாட்டியங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்திலேயே நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, உள்ள போனோம். அங்க இருந்த அந்த கைலாசநாதர் கோயில பார்த்தீங்கன்னா, அடேயப்பா! காஞ்சிபுரத்தில ஒரு கைலாசநாதர் கோயில் பார்க்க சொல்றோம். கைலாசநாதர் கோயிலுக்கான ஒரு அடையாளமே இதுதான். இந்த ஐடென்டிஃபிகேஷன் இந்த இடம் தான். இதுதான் இந்த கோபுரத்தினுடைய மிக அற்புதமான அழகான இடம். சிவகாமியின் சிவரம் படித்தோம்னா, அதில் நமக்கான பல விஷயங்கள் சொல்லப்படும். ஆனால் பிற்காலத்தில் தான் இதை பற்றிய செய்திகள் எல்லாமே நமக்கு வருது. இந்த இந்த கோயில் வந்து கைலாசநாதர் கோயில்ங்கிறது இதனுடைய உலகளந்த பெருமாளும் இதனுடைய சிறப்பு. அதுபோல இந்த கோயில் அதே மாதிரி குகையில கட்டப்பட்டிருக்கு. மலையை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. ஒற்றைக்கல் ஒண்ணு நிக்குது. அந்த ஒற்றைக்கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, பகுதி பகுதியா அப்படியே நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போற மாரியே இருக்குதுங்க. முழுவதும் ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டதுங்கிறது ஒரு ஆச்சரியம். குகையை குடைஞ்சு அதுக்குள்ள இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. பல்லவ மன்னர்களுடைய அந்த பாணியும் இதே பாணியை சேர்ந்தது தான். எவ்வளவு ஆண்டுகள் இது நடந்ததோ தெரியல. நமக்கு தெரிஞ்சு கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1000 வரைக்கும் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இத பலர் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா ராஷ்டிரகூட மன்னர்களுடைய உழைப்பு இதில ரொம்ப முக்கியமா இருக்குது. அவர்கள் கிபி 700கள்ல இந்த வேலைய தொடங்கியிருக்காங்க. யாதவ வம்சத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு திருப்பணிகள அங்க செஞ்சிருக்கிறாங்க. சிவபெருமானுடைய அழகிய தோற்றம், அதேபோல பௌத்த குகையில் இருக்கக்கூடிய புத்த பெருமானுடைய தோற்றம், மகாவீரருடைய உருவங்கள், இவை எல்லாமே அங்க பார்க்க ஆச்சரியமா இருக்குது. நாங்க போகும்போது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த இரவு நேரத்தில ஒரு வகையான ட்ரீம் லேண்ட் கனவுலகத்தில நாங்க வந்து இருந்த மாதிரியே எங்களுக்கு தோணுச்சு. அதே நேரத்தில அந்த பாரம்பரிய இசை ஒரு பக்கம் ஒலிச்சுட்டு இருந்தது. அந்த தீவெட்டி வெளிச்சத்தில தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் தங்கி இருந்து பார்க்கிறதா இருந்தா, அதனுடைய மேல் பகுதியில அந்த சமண குகைகளும், பௌத்த குகைகளும் பார்க்கலாம்னாங்க. ஆனா, நாங்க போன நேரத்தில அதுக்கான நேரம் இல்ல. மறுநாள் எல்லாம் புறப்பட்டு வர வேண்டியிருந்தது. இருந்தாலும் கூட, எங்களுக்கு கிடைச்ச நேரத்துக்குள்ள நாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கு குகை கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நான் இப்ப சமீபத்தில கம்போடியா போயிருந்தப்ப,
அங்கே இருந்த அந்த அங்கூர்வாட் கோயிலில் பார்த்த ஒரு ஆச்சரியம், 2 பக்கத்து நீண்ட சுவர்களில் ராமாயண மகாபாரத காட்சிகள் முழுவதும் அங்கே செதுக்கப்பட்டிருந்தன. இதில் ராமாயண மகாபாரதத்துக்கான செய்திகள் இருக்கு. இது ஒரு தேர் சக்கரம், இது குதிரை, யுத்தம் பண்ணுறாங்க, இது ஒரு தேர், போர்க்களத்தில் இருக்காங்க எல்லாரும். இது அந்த காலத்தில் அந்த கேடயம், அதே மாதிரி வாள், ஈட்டி, குதிரை வீரர்கள். இந்த கதை தான் இது முழுக்க சொல்லப்பட்டது. அதுபோல் இங்கேயும் இந்த எல்லோரா குகைகள்லையும் நம்முடைய இதிகாச செய்திகள் எல்லாமே அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ பாருங்க, இலக்கியத்தை சொல்ல கேட்குறது ஒரு வகை, இலக்கியத்தை ஓவியமாக பார்க்குறது ஒரு வகை, இலக்கிய காட்சிகளை உருவங்களை சிற்பங்களாக பார்ப்பது ஒரு வகை என்றால், கோயில்களிலே வைத்து வழிபடுகிற அளவிற்கு அவற்றை மிக நேர்த்தியாக செய்திருப்பது ஒரு வகை. அந்த வகையில் எல்லோரா குகையிலே காணப்படுகின்ற இந்த அற்புதமான இதிகாச புராண செய்திகளும் சமண பௌத்த மத தத்துவங்களும் எல்லாமே பார்க்க தகுந்தன. வாய்ப்பிருந்தால் நாம் சென்று அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு வரலாம். ஓடிட்டு ஓடியாந்துடக்கூடாதுங்க. 1 நாள் 2 நாள் தங்கித்தான் பார்க்கணும். கூடவே யாராவது வழிகாட்டி ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும். மொழி தெரிந்தவராக இருக்கணும், வழி தெரிந்தவராக இருக்கணும், வரலாறு தெரிந்தவராக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் மூலமாக நாம் பல செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். முக்கியமாக பார்க்க வேண்டியது, நாம் நேரடியாக சென்று அதை தொட்டு உணர்ந்து அங்கே இருக்க சூழலை அறிந்து கொள்வது தான். வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.